ஸோ நீங்கள் இன்கேஸ் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் எம்ப்ளாயி கிட்ட பேசும்போது உங்களுக்கு இவ்வளோ சிடிசி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிடிசி அப்படிங்கிறது வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அமௌண்ட்டுன்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தப்பு. சிடிசியோட ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது காஸ்ட் டு கம்பெனி, அதாவது உங்களால் கம்பெனிக்கு எவ்வளோ செலவாக போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் சிடிசி. ஸோ நீங்கள் அதில் நிறைய காம்பனண்ட் இருக்கும், அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு பேசிக் சேலரி அப்படின்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதர் அலவன்சஸ்க்கும் வந்து எவ்வளோ டேக்ஸ் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய சேலரிக்கு முன்னாடியே பிஎஃப் அந்த மாதிரி மற்ற டிடக்ஷன்ஸும் டிடெக்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ சிடிசிங்கிறது நீங்கள் ஃபுல்லாக ரிசீவ் பண்ணுற மணி கிடையாது, நீங்கள் டேக் ஹோம் அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய மணி. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் அந்த சேலரியை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இனிமேல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சிடிசியை பார்த்துட்டு சந்தோஷப்படாதீங்க. அதில் இருக்கிற காம்பனண்ட்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும் அப்படிங்கிறதை கால்குலேட் பண்ணுங்கள். இது போல் டேக்ஸ் ரிகார்டிங்கான ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் டாக்ஸ் வித் சூர்யா.